நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. த தியாலஜி ஆஃப் ஜான், யோவானின் இறையியல் என்ற பாடத்தின் மூலமாக இந்த 4ஆம் அமர்வின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 3 வீடியோக்களிலிருந்தும் சில அறிமுக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருந்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அதாவது இந்த தியாலஜி என்பது என்ன, இரண்டாவது நாம் பார்த்தபோது இந்த எழுத்தாளராகிய யோவான் அவருடைய குணத்தை குறித்தும், மூன்றாவதாக அவர் எழுதின அந்த புத்தகங்களுடைய தன்மைகள், அந்த பிரிவுகள், ஒவ்வொரு புத்தகமும் என்ன பின்னணியின் அடிப்படையில் எழுதினார் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த வீடியோவிலே நாம் பாடத்திற்குள்ளாக நாம் செல்லலாம். அதாவது யோவானின் இறையியல் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 8 காரியங்களை அவர் பேசுகிறார். சரிங்களா? முதலாவதாக அவருடைய நான் ஏற்கனவே அறிமுகமாகவே நான் சொன்னேன், யோவானுடைய இறையியலை நாம் படிப்பதற்கான சோர்சஸ், ஆதாரம் எது அப்படின்னா அவர் எழுதின இந்த 5 புத்தகங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம், இரண்டாவதாக அவர் நிருபங்கள், 3 நிருபங்கள், அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம். ஸோ இந்த 5 புத்தகங்களிலும் இருந்து ஆதாரமாக நாம் எடுத்து சில அவர் என்ன இறையியலை பேசினாரோ அதற்கு இந்த 5 புத்தகங்களை நாம் ஆதார வசனமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக முதலாவதாக தேவனுடைய வெளிப்பாட்டை அவர் பேசுகிறார். த ரெவலேஷன் ஆஃப் காட். யோவான் முதல் இறையியலாக வெளிப்பாட்டை குறித்து பேசுகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆனால் பொதுவாக அவர் என்னென்ன இறையியல்களை பேசி வருகிறார் என்பதை நான் உங்களிடத்தில் சொல்லிவிடுகிறேன். ஒன்று வெளிப்பாடு, ரெவலேஷன் ஆஃப் காட். இரண்டாவது த நேச்சர் ஆஃப் காட், தேவனுடைய தன்மை அல்லது தேவனுடைய குணத்தை அவர் பேசுகிறார். மூன்றாவது இறையியலாக மாம்சமான இயேசு கிறிஸ்து, அதாவது இன்கார்னேஷன், மாம்சமாகுதல். இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் எப்படி வந்தார், அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார், அவருடைய தன்மைகள் என்ன, அவருக்கு என்னென்ன பெயர்கள் கொடுக்கப்பட்டது, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை குறித்து அங்கே யோவான் பேசுகிறார். நான்காவதாக அபவுட் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை குறித்து யோவான் என்ன பேசுகிறார் என்பதை நாம் படிக்க போகிறோம். அதில் பரிசுத்த ஆவியானவருடைய ஆழ்த்தன்மையும் அவருடைய கிரியைகளும் நாம் பார்க்க போகிறோம். ஐந்தாவதாக அதாவது அபவுட் த சின் அண்ட் த ப்ரொபசியேஷன், அதாவது பாவத்தை குறித்தும் அதற்கான பரிகாரத்தை குறித்தும் யோவான் தன் இறையியலில் எப்படி பேசுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதோடு கூட நித்திய ஜீவனை குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும் என்ன இறையியலை பேசுகிறார் என்றும், சபையை குறித்தும், சபைக்கு கொடுக்கப்பட்டதான அந்த சாக்ரமெண்ட்ஸ், அதாவது ஞானஸ்நானம் மற்றும் கர்த்தருடைய பந்தி போன்ற காரியங்களையும், கடைசியாக எஸ்கட்டாலஜி, வருங்கால இயலை பற்றி அவர் பேசுகிறார். அதிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அதாவது இந்த உலகத்தில் காணக்கூடிய உபத்திரவம், அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி, இயேசு கிறிஸ்துவினுடைய அஃப்கோர்ஸ் 2ஆம் வருகையினுடைய அந்த 2வது கட்டம், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மில்லேனியல் ஸ்டேட், 1000 வருட அரசாட்சி. இவ்வளவு இறையியல்களையும் யோவான் பேசுகிறார். அதில் முதல் இறையியலாக வாட் ஜான் டாக்ஸ் அபவுட் த ரெவலேஷன் ஆஃப் காட். அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்பாட்டை குறித்து அல்லது தேவனுடைய வெளிப்படுத்துதல், தேவனுடைய வெளிப்பாட்டை குறித்து என்ன இறையியலாக அவர் சொல்லுகிறார். சரியா? இதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு. ஓகே, தேவன் எப்படி வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கும் பொழுது இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தின் மூலமாக 2 விதங்களில் அவர் வெளிப்படுத்துகிறதாக சொல்லுகிறார். ஒன்று வேதத்தின் மூலமாகவும், மற்றொன்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் வெளிப்படுத்தினார் என்று எழுதுகிறார். பொதுவாக வெளிப்பாடு என்றால் என்ன என்று நமக்கு தெரியும். The word revelation is derived from the Greek word called apocalypsis. அப்போகாலிப்சிஸ் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து வெளிப்பாடு என்ற ஒரு வார்த்தை வந்தது. இதனுடைய அர்த்தம் என்ன?
the meaning is disclosure அல்லது unveiling. தமிழில் சொல்ல போனால் திரையை நீக்கு அல்லது வெளிப்படையாக்கு என்று அர்த்தம். அப்ப தேவனுடைய வெளிப்பாடு என்பது God unveiling himself into humanity. தேவன் தன்னைத்தானே மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்துவதே வெளிப்பாடாகும். அதற்கான அந்த டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, revelation may be defined as that act of God by which he discloses himself or communicates truths to the mind, whereby he makes manifest to his creatures that which could not be known in any other way. வெளிப்பாடு என்பது என்ன? நான் சொன்னேன், திரையை நீக்குதல் அல்லது வெளிப்படையாக்குதல், டிஸ்க்ளோசர் அல்லது அன்வெயிலிங் என்று சிந்தித்து. இதற்கான டெஃபினிஷன் வெளிப்பாடு என்பது என்ன என்று கேட்டால், தேவன் மனுக்குலத்திற்கு தாமாகவே, அதாவது தாமாக முன்வந்து தான் யார், அவர் செயல்பாடு என்ன, அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை மனுக்குலத்திற்கு எடுத்து சொல்லுவதே வெளிப்பாடு என்பதாகும். வெளிப்பாட்டை பொறுத்தவரையில் பொதுவாக நாம், அதாவது யோவான் இறையிலை தவிர்த்து பொதுவாக இந்த வெளிப்பாட்டை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இரண்டு விதமான வெளிப்பாட்டை நாம் பார்க்கிறோம். ஒன்று பொதுவான வெளிப்பாடு என்றும் மற்றொன்று சிறப்பான வெளிப்பாடு என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். One is known as the general revelation, the another one is known as the special revelation. ஒன்று பொதுவான வெளிப்பாடு என்றும் மற்றொன்று சிறப்பான வெளிப்பாடு என்றும் நாம் பிரிக்கலாம். இதை இரண்டு விதமாக நாம் பிரிக்கிறோம். இப்போ பொதுவான வெளிப்பாட்டை பொறுத்தவரையில், அதாவது இட் இஸ் ஃபார் ஆல், இது எல்லோருக்குமே கொடுக்கக்கூடிய வெளிப்பாடு. அது மட்டுமல்ல, இட் இஸ் எ கண்டினியூவஸ் ரெவலேஷன். நாம் சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது இது தொடர்ச்சியான வெளிப்பாடு. இந்த பொதுவான வெளிப்பாடு என்பது தொடர்ச்சியான வெளிப்பாடு என்றும் வார்த்தையில்லா வெளிப்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. அதே சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இப்ப நாம் சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொண்டால் பொதுவான வெளிப்பாட்டிற்கான ஆதாரங்களாக நாம் வைத்துக் கொள்ளலாம். பாருங்க, 2ஆம் வசனத்தில் இந்த பொதுவான வெளிப்பாடு என்பது இட் இஸ் எ கண்டினியூவஸ் ரெவலேஷன், இது தொடர்ச்சியான வெளிப்பாடு என்று சொல்லுகிறது. 3ஆம் வசனத்தில் வார்த்தையில்லா வெளிப்பாடு என்று சொல்லுகிறது. 4ஆம் வசனத்தில் இட் இஸ் ஃபார் த என்டையர் குளோப், இது அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த வெளிப்பாடு இருக்கிறது என்று சொல்லுகிறது. இப்ப இந்த பொதுவான வெளிப்பாடு எந்த விதத்தில் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார் என்று கேட்டால், த்ரூ கிரியேஷன், படைப்பின் மூலமாக தன்னை தேவன் என்று அவர் வெளிப்படுத்தினார். இந்த உலகத்தை தேவன் படைத்தார், வானங்களும் வானத்தில் உள்ளவைகளும் பூமியும் பூமியில் உள்ள யாவற்றையும் தேவன் படைத்தார். ஸோ அப்போ ஒவ்வொரு படைப்பும், விசேஷமாக மனிதனையும் படைத்தார். அப்போ ஒவ்வொரு படைப்புகளுமே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. ஸோ when you see the nature, when you see the creation of God, then you must understand there is God. அப்போ நாம் பார்க்கக்கூடிய இயற்கையில் அவர் படைத்த படைப்புகளை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக, தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வழங்குதல் அல்லது கரிசனையின் மூலமாக, த்ரூ ப்ராவிடன்ஸ். அதை நம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45 அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 15 17 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் நாம் காண முடியும். மூன்றாவதாக, த்ரூ கான்சியஸ், அதாவது மனசாட்சியின் மூலமாக இந்த பொதுவான வெளிப்பாட்டை தேவன் மேற்கொள்ளுகிறார். ஒன்று படைப்பின் மூலமாக, சங்கீதம் 19 1-6 வசனங்கள், ரோமர் 1ஆம் அதிகாரம் 8-18 21 வசனம். இரண்டாவது, அதாவது அவருடைய கரிசனை வழங்குதலின் மூலமாக பொதுவாக தன்னை வெளிப்படுத்தினார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45 மற்றும் அப்போஸ்தலர் 14-15-17. மூன்றாவதாக, த்ரூ கான்சியஸ், மனசாட்சியின் மூலமாக, ரோமர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள்ல நான் படிக்க முடியும்.
அடுத்ததாக நாம் மூன்றாவது பார்க்கும் பொழுது த கண்டென்ட் ஆஃப் ஜெனரல் ரெவலேஷன். தேவனுடைய பொதுவான வெளிப்பாடு எதை சுட்டி காண்பித்தது? இட் ஷோஸ் ஹிஸ் க்ளோரி. தேவனுடைய மகிமை இது காண்பித்தது. சங்கீதம் 19:1 நாம் வாசிக்கிறோம். மறுபடியும் நாம் சங்கீதம் 19:1 நாம் வாசிக்கும் பொழுது he has power to work in creating the universe. இந்த உலகத்தை படைக்கக்கூடிய அந்த வல்லமை அவரிடம் இருந்ததாக நான் பார்க்கிறோம். ரோமர் 1:20 இட் ஷோஸ் ஹிஸ் சுப்ரமசி, அவருடைய மகிமைத்துவம், அவருடைய அந்த பிரஸ்தாபம் இதை காண்பிக்கிறது. அதே ரோமர் 1:20 இட் ஷோஸ் ஹிஸ் டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவத்தை இது காண்பித்தது. அப்போஸ்தலர் 16:17 அதாவது சாப்டர் 14 வெர்ஸ் 17ல ஹிஸ் ப்ரொவிடென்சியல் கண்ட்ரோல் ஆஃப் நேச்சர், அவர் இயற்கையும் அவர் கட்டுப்படுத்தக்கூடியவர் என்பதை காட்டுகிறது. மத்தேயு 5:45 இட் ஷோஸ் ஹிஸ் குட்னஸ், அவர் நல்லவராக இருக்கிறார், எல்லோருக்கும் உணவு கொடுக்கக்கூடியவராக, எல்லார் மேலும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. அப்போஸ்தலர் 17:29 இந்த பொதுவான வெளிப்பாடு அவருடைய ஞானத்தை, அறிவை காண்பித்தது. இட் ஷோஸ் ஹிஸ் இன்டெலிஜென்ஸ், அவருடைய நுண்ணறிவு எப்படிப்பட்டது என்பதை காண்பித்தது. கடைசியாக இந்த பொதுவான வெளிப்பாட்டின் மூலம் தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. ஹிஸ் லிவிங் எக்ஸிஸ்டன்ஸ், அப்போஸ்தலர் 17:28. அப்ப வெளிப்பாட்டை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று பொதுவான வெளிப்பாடு, மற்றொன்று சிறப்பான வெளிப்பாடு. இந்த பொதுவான வெளிப்பாடு என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் இது வார்த்தையில்லா வெளிப்பாடு, தொடர்ச்சியான வெளிப்பாடு. இரண்டாவதாக எதன் மூலம் இந்த பொதுவான வெளிப்பாட்டை மேற்கொண்டார்? இந்த உலகத்தின் மூலமாக அல்லது படைப்பின் மூலமாக, மனசாட்சியின் மூலமாக, கரிசனையின் மூலமாக காண்பித்தார். இந்த பொதுவான வெளிப்பாடு எதையெல்லாம் காண்பித்தது? அவர் வல்லமையை காண்பித்தது, அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை காண்பித்தது, அவர் நுண்ணறிவு உள்ளவர் என்பதை காண்பித்தது, அவர் மகிமை உள்ளவர் என்பதை காண்பித்தது, அவர் நல்லவர் என்பதை காண்பித்தது, அவர் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை காண்பித்தது, அவர் மாட்சிமை நிறைந்தவராக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. இது பொதுவான வெளிப்பாட்டை குறித்ததான சில காரியங்கள். இரண்டாவது சிறப்பான வெளிப்பாடு, த ஸ்பெஷல் ரெவலேஷன். சிறப்பான வெளிப்பாடு என்று சொல்லும் பொழுது அதாவது there are 3 elements to the special revelation. இந்த சிறப்பான வெளிப்பாட்டிற்கு 3 விதமான காரியங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே படித்தோம். பொதுவான வெளிப்பாடு என்பது இட் இஸ் ஃபார் என்டையர் குளோப், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருக்குமே, அவர் எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே இந்த வெளிப்பாடு உண்டு. அதாவது தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த இயற்கையின் மூலமாக, படைப்பின் மூலமாக ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே இந்த சிறப்பான வெளிப்பாடு என்பது there is a specific time, ஒரு குறிப்பிட்ட காலம் இதற்கு உண்டு. there is specific mode, ஒரு குறிப்பிட்ட முறை இதற்கு உண்டு. அடுத்து there are specific person, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இதுக்கு இருக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட விதத்தில் ஸ்பெசிபிக் டைம், ஒரு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட நேரம், அல்லது குறிப்பிட்ட முறை, அல்லது குறிப்பிட்ட நபர், இதன் மூலமாக தேவன் தன்னை சிறப்பான முறையில் வெளிப்படுத்தினார். இப்ப ஏன் இந்த சிறப்பான வெளிப்பாடு அவசியம் என்று கேட்டால், இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் யாவரும் பாவிகளாகவே இருக்கிறார்கள். அதாவது ஆவிக்குரிய நிலைமையில், ஆவிக்குரிய கண்களில் குருடாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய உண்மையான சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். சோ எனவே இப்படிப்பட்ட சாத்தானின் பிடியில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய குருடர்களாய் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு தேவனுடைய சிறப்பான வெளிப்பாடு அவசியம். இந்த வெளிப்பாட்டை பொறுத்தவரையில் அதாவது தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் என்றால், அதாவது சொப்பனங்களின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார், தீர்க்கதரிசிகளின் மூலமாக தன்னை யார் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார், மோசேயின் மூலமாக தன்னை யார் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார், மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவன் யார் என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வரலாற்றின் மூலமாக தன்னை யார் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த உலகத்தை ஆட்சி செய்த பல ராஜ்யங்கள், அதாவது பாபிலோனிய ராஜ்யம்,
மேதிய பெர்சிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், இவர்கள் எல்லாம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்திருக்கிறார்கள். தேவனே இவர்களை அரியணையில் அமர வைத்திருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்? பார்வோன் மன்னனை கொண்டே நாம் அறிந்து கொள்ளலாம், தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவன் இந்த எகிப்திலும் தன்னை யார் என்று காண்பித்தார். அங்கே வாதைகளை அனுப்புகிறதையும் இந்த பார்வோன் மன்னன் தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப பலவிதமான வெளிப்பாட்டை தேவன் சிறப்பாக கையாளுகிறார். தேவ தூதர்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார், கர்த்தருடைய தூதனாக வெளிப்படுத்தியிருக்கிறார், தீர்க்கதரிசிகளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில சொப்பனங்கள், கனவுகளின் மூலமாக தன்னை யார் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார். கடைசியா அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். எபிரேயர் 1:1 நாம் இப்படியாக வாசிக்கிறோம் அல்லவா? என்ன வாசிக்கிறோம்? பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். So the final revelation is Jesus Christ and the Bible. அப்ப இந்த சிறப்பான வெளிப்பாடு என்று நாம் படித்து வரக்கூடிய சமயத்தில் இரண்டு வெளிப்பாடு, இட் இஸ் a final and ultimate revelation of God. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா கிறிஸ்து, இரண்டாவது என்ன அப்படின்னா வேதம். சரியா? அப்ப தேவனுடைய வெளிப்பாடு என்று சொல்லும்போது தேவன் மனுக்குலத்திற்கு தன்னை யார் என்று காண்பிக்க விரும்பும் செயல். இப்ப யோவானின் இறையியலுக்கு நாம் வரும்போது இந்த தேவனுடைய வெளிப்பாட்டை யோவான் எப்படி கையாளுகிறார், அல்லது தேவனுடைய வெளிப்பாட்டை அவர் எப்படி காண்பிக்கிறார் என்றால், ஒன்று, தேவன் வேதத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று காண்பிக்கிறார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதற்கு ஆதார வசனங்கள் உண்டு, வாசிக்கலாம். யோவான் 5 நாம் வந்தால் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று யோவான் 5:39 வாசிக்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத, அதாவது அவிசுவாசியான யூதர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய வெளிப்பாடு இந்த வேதத்தின் மூலமாக இருந்தது என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி என்றால் தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார்? அவர் உண்மையுள்ள தேவனாக இந்த யூதர்களுக்கு காண்பிக்கும் போது வேதத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார் என்பது இதிலிருந்து நமக்கு தெளிவாகிறது. இதே 5:45 47 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றச்சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள், நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றச்சாட்டுவான். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. ஸோ இங்கேயும் பாருங்க, தேவனுடைய வெளிப்பாடு வேதத்தின் மூலமாக, த்ரூ ஸ்கிரிப்சர் என்று பார்க்கிறோம். யோவான் 10 வாங்க. யோவான் 10:35 பாருங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க. அப்ப தேவன் இந்த வெளிப்பாட்டை யோவான் எப்படி காண்பிக்கிறார்? தேவன் வேதத்தின் மூலமாக தன்னை யார் என்று காண்பிக்கிறார். ஏனென்றால் வேதம் தேவனுடைய வார்த்தையாக, இதன் மூலம் தன்னுடைய வெளிப்பாட்டை அவர் காண்பிக்கிறார். இந்த வேதமானது தவறில்லாதது, முரண்பாடு இல்லாதது, தேவ ஆவியினால் அருளப்பட்டது, எல்லாம் தேவனுடைய மனுஷர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் தவறில்லாதது, அது முரண்பாடு இல்லாதது, இது சரியானது. இந்த வார்த்தைகள் யாவும் நித்தியமானது, உண்மையானது. எனவே தேவனுடைய வெளிப்பாடும் உண்மை. இப்ப தேவனுடைய வெளிப்பாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு இதை தவிர வேறு எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லை. இன்றைக்கு அநேகர் அதாவது பலவிதமான வெளிப்பாடுகள் எல்லாம்
கண்டதாக சொல்லுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது the final revelation is Christ and his word and the Bible. ஸோ இதை தவிர்த்து யாராவது ஒருவர் அதாவது இன் சம் கேஸ் சிலருக்கு ஒருவேளை இது பிரத்யேகமான நிகழ்வாக இருக்கலாம், எல்லாருக்கும் அல்ல. ஏனென்றால் வேதமே தேவனுடைய கடைசி வெளிப்பாடு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பைபிள் தேர் இஸ் நோ ரெவலேஷன் ஈவன் டுடே என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவன் தன்னை வேதத்தின் மூலமாக அவர் தேவனாக, அவர் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவராக, உண்மையான தேவனாக இருக்கிறார், அதற்கு அதிகாரம் இருக்கிறது, அவர் அதிகாரம் உள்ளவர் என்பதை காண்பிக்கிறார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார் என்று காண்பிக்கிறார். யோவான் 1 அதிகாரம் 1 அடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் 2 அதிகாரம் 11 மற்றும் யோவான் 1 அதிகாரம் 16 17 வரைக்கும் இந்த வசனங்களில் நாம் பார்த்தால், அதாவது தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவருடைய வெளிப்பாடு சற்று மேன்மையானது, உயர்ந்தது. எப்படி தேவனை வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கலாம். இப்ப பொதுவாக தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தன்னை யார் என்று காண்பிக்க விரும்பினார். இப்ப தேவன் உண்மையிலே பரிசுத்தம் உள்ளவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் லுக் அட் கிரைஸ்ட், கிறிஸ்துவை நாம் பார்த்தாலே போதுமானது. தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவன் அன்புள்ளவர், அவர் நீதியுள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவே அவருடைய பிரதிபலிப்பு, இயேசு கிறிஸ்துவே அவருடைய வெளிப்பாடாக இருக்கிறார். அப்ப when we look at Christ, it is ultimate looking at God. நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோமோ அதிலிருந்தே நமக்கு தெரிய வருகிறது தேவனுடைய குணமும் இதுதான் என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்தினார். சரியா? இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்தினார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14 யோவான் 1:14 எல்லோருக்குமே தெரிந்த ஒரு வசனம் தான். யோவான் 1:14 என்ன சொல்லுகிறது பாருங்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அப்ப இங்கே இயேசு கிறிஸ்து தேவனை எப்படி வெளிப்படுத்துகிறார்? அதாவது பிதாவை இங்கே வெளிப்படுத்துகிறார். He executed the Father. அதைத்தான் 14 படிக்கிறோம். அவருடைய மகிமையை இங்கே அவர் வெளிப்படு, அதாவது பிதா யார் என்பதை காண்பிக்கிறார். இரண்டாவதாக யோவான் 14 அதிகாரம் சாப்டர் 14 வெர்ஸ் 9 14 அதிகாரம் 9 நாம் படிக்கும் பொழுது he is revealing the nature of God. தேவனுடைய தன்மை, தேவனுடைய சுபாவத்தை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ ஞானம் உள்ளவர், அவர் எல்லாம் அறிந்தவர், எங்கும் இருக்கக்கூடியவர், அவர் நித்தியமானவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, அவர் தூரத்தில் இருந்தாலும் நம்மோடு கூட அவர் இருக்கிறவர், நம்மோடு கூட நேரத்தை செலவழிக்கிறவர், ஐக்கியம் கொள்ளுகிறவர், இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து எதை வெளிப்படுத்துகிறார்? He is revealing the nature of God. தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய தன்மை என்ன என்பதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக 3 அதிகாரம் 2 அதாவது யோவான் 3 அதிகாரம் 2 Jesus Christ reveals the power of God. தேவனுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, தேவன் வல்லமை உள்ளவர், நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அந்த வல்லமையை இங்கே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மேலும் இயேசு கிறிஸ்து he revealed the wisdom of God. தேவனுடைய ஞானத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ஞானத்திற்கு ஈடு இணை எதுவும் இல்லை, அது நமக்கு தெரியும். அதற்கெல்லாம் அநேக கிரேக்க பதங்கள் பயன்படுத்தப்படும். அதாவது ஓம்னிபொட்டன்ட், ஓம்னிசியன்ஸ் அண்ட் ஓம்னி பிரசன்ஸ், எல்லாம் சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாம் அறிந்தவர், இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்து தேவனை அவரது ஞானமாக இங்கே விளக்குகிறதை பார்க்கும். 1 அதிகாரம் 14 திரும்ப நான் படிக்கும் பொழுது Jesus Christ revealed
த க்ளோரி ஆஃப் காட், தேவனுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 to 3 வரைக்கும் நான் படிக்கும் பொழுது he revealed the life of God, தேவனுடைய வாழ்க்கை என்ன என்பதை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அவருடைய வாழ்க்கை என்ன? அவர் யாராலும் படைக்கப்படாதவர், அவர் நித்தியமானவர், அவரே ஆல்பான் ஒமேகா, அவரே ஜீவன், அவரே ஒளியாய் இருக்கிறார், அவரே மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், அவரே மக்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்றெல்லாம் இங்கே சொல்லுகிறார். அடுத்ததாக நான் படிக்கும் பொழுது யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் அடிப்படையில் ஜீசஸ் கிரைஸ்ட் ரிவீல்ட் த லவ் ஆஃப் காட், தேவனுடைய அன்பை அவர் விளக்குகிறார். தேவனுடைய அன்புனுடைய அந்த குணத்தை யோவான் 3ஆம் அதிகாரம் 16 நம்ம பார்க்குறோம். பலவிதமான செய்திகள்லாம் நம்ம கேட்டிருப்போம். அந்த யோவான் 3:16, இட் இஸ் எ டிவைன் லவ், இட் இஸ் எ சாக்ரிஃபிஷியல் லவ், இட் இஸ் எ பெர்மனன்ட் லவ், இட் இஸ் எ கிவிங் லவ் என்றெல்லாம் நாம் பலவிதமான தலைப்புகளின் நாம் சிந்தித்திருப்போம். அப்போ தேவனுடைய அன்பை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். யோவான் 2:11 படிக்கிறோம். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய போதனைகள் யாவையும் ஒன்றாக இயேசு கிறிஸ்து செய்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கும். அப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்பாட்டை குறித்து பேசும் பொழுது 2 விதமாக பேசுகிறார். ஒன்று, தேவன் வேதத்தின் மூலமாக தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். பாருங்கள், தேவன் வேதத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லும் பொழுது இது அதிகாரபூர்வமானது. இட் இஸ் அ ஃபைனல் டிசிஷன் ஆஃப் அவர் லைஃப், இட் இஸ் கிவன் பை காட். இது தேவனால் கொடுக்கப்பட்டது, தேவனுக்கு அதிகாரம் உண்டு. அப்போ வேதமே இந்த தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய வெளிப்பாடாக இருக்குது. அப்போ தேவன் தன்னை இந்த வேதத்தின் மூலமாக த்ரூ ஸ்கிரிப்சர் ஆர் த்ரூ பைபிள், இதன் மூலமாக அவர் தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். அதுபோலத்தானே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் தன்னை தேவனாக வெளிப்படுத்துகிறதை பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார், அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்தினார், அவருடைய மகிமை மற்றும் அவருடைய வாழ்க்கை, அவரது அன்பு, அவரது நீதியுள்ள வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். ஸோ இந்த 2 வெளிப்பாடுகளைத்தான் யோவான் தனது நிருபங்களில் வெளிப்பாடு என்ற தலைப்பில் அவர் வெளிப்படுத்துகிறார். ஸோ இதோடு கூட இந்த அமர்வை நாம் முடிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அடுத்த அமர்விலே தொடர்ச்சியான இந்த இறையியல் காரியங்களை நாம் படிக்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.